என்கவுண்டர் நடந்த இடத்தில் காவல் உதவி உயர் அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் இன்று காலை என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். சென்னை மாதவரத்தில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் காவல் உயர் அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் தலைமையில் காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் இன்று காலை என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். சென்னை மாதவரத்தில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் காவல் உயர் அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை வடக்கு கூடுதல் ஆணையர் தற்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்கவுண்டர் நடந்த இடத்தில் காவல் உயரதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். சென்னை மாதவரத்தில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் காவல் உயரதிகாரிகள் தற்போது ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் இன்றைய தினம் காலையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய ரவுடி திருவேங்கடம் இன்று அதிகாலை வழக்கு விசாரணைக்காக அழைத்து சென்ற போது போலீசாரை ஏமாற்றிவிட்டு தப்பும் என்ற போது மாதவரம் அருகே சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். தற்போது சென்னை வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் என்கவுண்டர் நடந்த இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த என்கவுண்டர் செய்த காவல்துறை அதிகாரியிடமும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் அவரது வீடு அருகே ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இந்த 11 பேரில் பொன்னை பாலா, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ் ஆகிய 4 பேர் மிக முக்கியமானவர்கள் என கூறப்படுகிறது. பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 11 பேரையும் போலீசார் எழும்பூர் நீதிமன்ற அனுமதி பெற்று 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வந்தனர். குறிப்பாக இந்த கொலையாளிகளுக்கு சட்ட உதவி செய்தது யார், அதே போல நிதி உதவி செய்தது யார், இந்த கொலைக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்தது யார், இந்த கொலை கும்பலின் பின்னணியில் வேறு ஏதாவது பெரிய பெரும்புள்ளிகள் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரணையானது தீவிரமாக கடந்த 4 நாட்களாக 11 பேரிடமும் தனித்தனியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடி மேற்பார்வையில் நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான சில ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக திருவேங்கடத்தை இன்று காலை தனிப்படை போலீசார் அழைத்து சென்றனர். மாதவரத்துக்கும் புழலுக்கும் இடையில் அழைத்து சென்ற போது போலீசாரை ஏமாற்றிவிட்டு தப்போம் என்ற போது அவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தனர். இந்த திருவேங்கடம் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பரும் அதே போல வடசென்னை மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளருமாக இருந்த தென்னரசு கடந்த 2014ஆம் ஆண்டு தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு அருகே அவரது குடும்பத்தினர் முன்னேயே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கிலும் முக்கியமான நபர் திருவேங்கடம் என கூறப்படுகிறது. அதே போல மேலும் 2 கொலை வழக்குகளிலும் இவர் தொடர்புடையவர். மேலும் பல்வேறு வழக்குகளும் இவர் மீது நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பு 10 நாட்களாக ஆம்ஸ்ட்ராங்கின் நடவடிக்கைகளை நோட்டமிட்டு அவர் எங்கெங்கே செல்கிறார், எப்போது ஆட்கள் இல்லாமல் தனியாக இருக்கிறார் என்பதை கண்டறிந்து கொலையாளிகளுக்கு, அதாவது இந்த கொலை கும்பலில் சேர்ந்த இவரும் ஒருவர், மற்ற கொலையாளிகளுக்கு தகவல் தெரிவித்தது இவர்தான் முக்கியமான நபர். அதாவது ஆம்ஸ்ட்ராங்கின் ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணித்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றுவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.